ஜோசா 2026 கவுன்சிலிங்க்கு என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும், கவுன்சிலிங்கில் கலந்துக்கிறதுக்கு எவ்வளோ ஃபீஸ் ரெடி ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக பக்கம் வந்தீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டா தான் ஜோசா கவுன்சிலிங் மட்டும் இல்லை, அதாவது இன்றைக்கி நிறைய பேர் நீட் எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய நீட் கவுன்சிலிங்காக இருக்கட்டும், இல்லை ஆல் இந்தியா லெவலில் நீட் கவுன்சிலிங்கில் எப்படி எம்பிபிஎஸ் சீட்டு வாங்குறது, தமிழ்நாட்டில் இன்ஜினியரிங் சீட்டு எப்படி வாங்குறது, அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அனைத்து கவுன்சிலிங்கை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம யூடியூப் சேனல்லே தெரிஞ்சுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணால் நம்ம யூடியூப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே என்னுடைய வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கொண்டாந்து காமிக்கும். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு இந்த வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பல லட்சக்கணக்கான மாணவர்கள் ஜேஇ மெயின்ஸோட ரேங்கை வச்சுக்கிட்டு ஒரு பக்கம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் பேர் வந்து வர்ற மே 17ஆம் தேதி ஜேஇ அட்வான்ஸ் எக்ஸாமை எழுத போகிறாங்க. அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குமே ரேங்க் வரப்போகுது. வந்த பிறகு வர்ற ஜூன் 2ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜோசா கவுன்சிலிங் ஆரம்பிக்க போது நீங்கள் கலந்துக்கிட்டு நீங்கள் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஐஐடிலேயோ என்ஐடிலேயோ IIITலேயோ இல்லை ஜிஎஃப்டிஏலேயோ வந்து இன்ஜினியரிங் சீட்டை வாங்கிக்க முடியும். ஸோ அதுக்கு வாங்கிக்கணும்னா நம்ம வந்து இந்த ஜாயிண்ட் சீட் அலோகேஷன் அத்தாரிட்டி, குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாயிண்ட் சீட் அலோகேஷன் அத்தாரிட்டி வழியாக, இந்த கவுன்சிலிங் வழியாக தான் நம்ம வந்து போய் சீட் எடுக்க முடியும். இந்த ஜாயிண்ட் சீட் அலோகேஷன் அத்தாரிட்டியை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மத்திய அரசு தான் வந்து பார்த்திங்கன்னா நடத்துகிறாங்க இந்த கவுன்சிலிங்கை. இந்த கவுன்சிலிங் வர ஜூன் 2ஆம் தேதி முதல் ஆரம்பமாக போகுது. இப்போது நம்ம என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும், அதுதான் இப்போ ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நிறைய பேர் தமிழ்நாட்டில் அந்த செகண்டில் வந்து நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணி வைக்காமல் போயிட்டோமே, ஏன்னா இப்போ இருக்கிறது இந்த மே மாதம் எண்டுக்குள்ளே நம்ம எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் நம்ம தான் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப முக்கியமானது நம்மளுடைய ஜேஇ மெயின்ஸ் 2026 இல்லாட்டி ஜேஇ அட்வான்ஸ் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா அதுக்கான ஹால் டிக்கெட் வந்து, அதாவது ஹால் டிக்கெட்டுங்கிறேன் குறிப்பாக அட்மிட் கார்டு, அந்த எழுத போனதுக்கான அட்மிட் கார்டு உங்கள் எல்லாட்டையுமே இருக்கட்டும், வச்சுருப்பீங்க. அதை ரெடியாக வச்சுக்கோங்க. அப்புறம் ஜேஇ மெயின்ஸ் அட்வான்ஸோட அந்த ஸ்கோர் கார்டு அதெல்லாம் வந்துருந்ததுன்னா வச்சுக்கோங்க. முக்கியமாக ஜேஇ மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுனவங்க எல்லாருமே தான் ஜேஇ அட்வான்ஸ் எக்ஸாம் எழுதிருப்பீங்க. ஜேஇ மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுனவங்க இந்த அப்ளிகேஷன் நம்பரு, பாஸ்வேர்டு இதெல்லாம் வச்சுக்கோங்க. அப்போ தான் ஜோசாவில் வந்து நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். அதே வேளையில் கல்வி சான்றிதழ், இந்த உங்களோட சர்டிஃபிகேட் ரொம்ப முக்கியமானது. 10th சர்டிஃபிகேட் வேணுங்க. இன்றைக்கி 12th ரிசல்ட் வந்தோன்னே ஸ்கூலில் போய் நீங்கள் வாங்கிக்கலாம் 10th சர்டிஃபிகேட்டு. அதே போல் 12th சர்டிஃபிகேட்டும் நீங்கள் ஸ்கூலில் போய் வாங்கிக்கலாம். ஒரிஜினல் சர்டிஃபிகேட் தான் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கேட்டகிரி சர்டிஃபிகேட்னா என்னென்னா, குறிப்பாக இன்றைக்கி இந்தியாவில் இந்த ஓபிசி, இடபிள்யூஎஸ் இவங்க 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா கேட்டகிரி சர்டிஃபிகேட் இப்போது குறிப்பாக இந்த பாருங்கள், ஓபிசி NCL இடபிள்யூஎஸ் வந்து ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு அதுக்கப்புறம் வந்திருக்கக்கூடிய அப்டேட்டட் சர்டிஃபிகேட்டை வாங்கி வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா மார்ச் 31ஆம் தேதியோட இந்த ஓபிசி இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட்டோட வேலிடிட்டி முடிஞ்சிடும். அதனால் தயவுசெய்து புதிய சர்டிஃபிகேட்டை வாங்கி வைங்க. அடுத்த கட்டமாக மற்றவங்க யாரும் வாங்க தேவையில்லை. இப்போ தமிழ்நாட்டில் நான் SC சார் ST சார் அப்படின்னா வாங்க தேவையில்லை. ஸோ பார்த்துங்க, ஜென்ரல் கேட்டகரியும் வாங்க தேவையில்லை. இப்போ அடுத்து மருத்துவ சர்டிஃபிகேட், மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்கணுமா சார், அது எங்கே சார் போய் வாங்குறது அப்படின்னா நீங்கள் எங்கேயும் வாங்க தேவையில்ல. கவுன்சிலிங் நேரத்தில் தான் இப்போ நான் சொல்லக்கூடிய சர்டிஃபிகேட்டை நீங்கள் உள்ளே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். மெடிக்கல் சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ போன டைம் நமக்கு வந்து மெடிக்கல் சர்டிஃபிகேட் அதிலே இருந்தது, ஜோசாவோட பிஸ்னஸ் ரூல்ஸில் கொடுத்துருந்தாங்க. மெடிக்கல் சர்டிஃபிகேட்னா இது யாருக்கிட்ட சார் இந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட்டை பற்றி நம்ம போய் கேட்குறேன்னா இங்கே எடுத்துக்கலாம். ஸோ இதை எடுத்துக்கலாம். எங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணால் கூட நான் கொடுக்குறேன். இந்த ரிஜிஸ்டர்டு மெடிக்கல், அதாவது நிறைய பேர் உங்கள் ஊருக்கு பக்கத்தில் டாக்டர் இருப்பாங்க. அவங்க ரிஜிஸ்டர்டு டாக்டராக இருந்தால் அவங்களுக்குன்னு ஒரு நம்பர் இருக்கும். அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்கள்ட்ட போய் நீங்கள் கையெழுத்து வாங்கணும். உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு, குறிப்பாக வந்து உங்களோட பேர், உங்களோட ஜென்டர், அதுக்கடுத்து உங்களுக்கு என்னென்ன மார்க் ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து கரெக்டாக போட்டுட்டு, அதுக்கப்புறம் உங்களோட ஹைட்டு, வெயிட்டு, பிளட் குரூப்பு, இந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு வேறு ஏதாவது லெஃப்ட் கை ரைட்டு கை ஏதாவது வேறு ஏதாவது ப்ராப்ளம் அந்த இதெல்லாம் இருந்ததுன்னா எல்லாத்தையும் ஃபில் பண்ணி விட்டு அவங்கள்ட்ட ஒரு கையெழுத்து வாங்கிடணும். வாங்கி இதை வந்து நீங்கள் கவுன்சிலிங் நேரத்தில் உங்களுக்கு சீட்டு கிடைச்ச பிறகு உள்ளே அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. அப்போ இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. அதனால் ரெடியாக வச்சுக்கணும் இதெல்லாம். ஸோ அதனால் இது தேவையான ஒன்று. அடுத்த கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா கவனிக்க வேண்டியது மெடிக்கல் சர்டிஃபிகேட் இப்போ பார்த்துட்டோம். அடுத்து புகைப்படங்கள், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ தேவைப்படுமான்னு கேட்டிங்கன்னா ஃபோட்டோ பெருசாக தேவையில்லை. இருந்தாலும் அது நமக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, ஃபோட்டோ நம்ம வச்சுக்க போகிறோம். அடுத்து வந்து ஆதார் கார்டு கம்பல்சரி எல்லாருக்கும் தேவை. ஆதார் கார்டு கம்பல்சரி எல்லாருக்கும் தேவை. பழைய ஆதார் கார்டாக நீங்கள் வச்சுருக்க மாட்டீங்க, இப்போ அப்டேட்டடாக தான் இருக்கும். ஆதார் கார்டு கண்டிப்பாக தேவை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வங்கி விவரங்கள். இப்போது இந்த கவுன்சிலிங் நடக்கையில் நம்ம பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பணம் தேவைப்படும். எவ்வளோ பணம் தேவைப்படும்னு நான் பின்னாடி சொல்கிறேன். அப்போ ஒருவேளை நீங்கள் பணத்தை கட்டிட்டு ஒருவேளை உங்களுக்கு அது வந்து
ஒருவேளை உங்களுக்கு வேணாம், ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆகுதுன்னு ரீஃபண்ட் வேணும்னு கேட்குறீங்கன்னு வச்சுங்களேன், கட்டணம் திரும்ப பெறுதல் ரீஃபண்ட் வசதிக்காக உங்களோட பெயரில் உள்ள உங்கள் பேரோ இல்லை உங்களோட பேரண்ட் பேர்லேயோ உள்ள அந்த வங்கி புத்தகத்தோட முதல் பக்கம், அந்த ஃபஸ்ட்டு பேஜ், அந்த உங்களோட பாஸ்புக்கில் அந்த இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு பேஜ் கண்டிப்பாக தேவைப்படும். அதெல்லாம் நீங்கள் உள்ளே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலந்தாய்வு, இந்த கவுன்சிலிங் எப்படி சார் நடக்கும் அப்படின்னா, ஜோசா ஃபஸ்ட்டு நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதுக்கு உங்களோட அந்த அப்ளிகேஷன் நம்பர் தேவை, பாஸ்வேர்டு தேவை. இது ரெண்டும் இருந்தால் தான் ஜோசால ரிஜிஸ்டர் பண்ண முடியும். எவ்வளோ சார் ரிஜிஸ்டர் பண்ணல, ஏதாவது 50,000 கட்டணுமா, 10,000 கட்டணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுவும் பண்ண தேவையில்ல. அதன் பிறகு நீங்கள் உங்களுக்குன்னு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு ஒரு டேட் கொடுப்பாங்க. 1வது ரவுண்டு, 2வது ரவுண்டு, 3வது ரவுண்டு, 4வது ரவுண்டு, 5வது ரவுண்டு, 6வது ரவுண்டுன்னு நடக்கும். அந்த 6 ரவுண்டில் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஒரு டைம் தான் பண்ணுவீங்க, நிறைய வாட்டி பண்ண தேவையில்லை. ஒரே ஒரு வாட்டி தான் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுவீங்க. அந்த சாய்ஸ் ஃபில்லிங்கை கரெக்டாக பண்ணணும். அதாவது உங்களோட ப்ரியாரிட்டி, அதாவது உங்களுடைய அந்த ஆர்டர் வந்து கரெக்டாக இருக்கணும். அந்த இங்கே பாருங்கள், உங்கள் ப்ரியாரிட்டினா அந்த ஆர்டர் ஆஃப் த, எனக்கு ஐஐடி ஃபஸ்ட்டு வேணும், அடுத்து என்ஐடி வேணும், அடுத்து இந்த ஐஐடியில் தான் வேணும், இல்லாட்டி இந்த என்ஐடி தான் வேணும்னு கரெக்டாக ஆர்டர் வைக்கணும். வச்சுட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு, சாய்ஸ் ஃபில்லிங் முடிஞ்சிடும். முடிஞ்ச பிறகு அதிலேயே உங்களுக்கு என்ன கோர்ஸ் வேணுங்கிறதையும் நீங்கள் கரெக்டாக ஆர்டர் வச்சுட்டிங்கன்னா நீங்கள் தான் வைக்க போகிறீங்க. வச்சு முடித்த பிறகு அதுக்கப்புறம் சாய்ஸ் லாக் பண்ணிடுவீங்க. ஓகே, எனக்கு சூப்பராக இருக்குது சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்னா லாக் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் சீட் அலாட்மெண்ட் நடக்கும். சீட் அலாட்மெண்ட் நடந்தோன்னே அதுக்கு நீங்கள் சிறப்பு அந்த கட்டணம் வந்து பார்த்தீங்கன்னா சீட் அக்செப்டன்சி ஃபீஸாக ஒரு பேமெண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அங்கே தான் ஒரு முக்கியமான விஷயங்க. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, சீட் அக்செப்டன்சி ஃபீஸ். இப்போ நிறைய நம்ம மாணவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஜோசா கவுன்சிலிங்குள்ளே வந்தோம்னாவே பணம் கட்டணும்னு நினைக்கிறாங்க. பணமெல்லாம் பெருசாக கட்ட தேவையில்லை. சீட்டு கிடைச்ச பிறகு, இப்போ எனக்கு ஐஐடிலேயோ என்ஐடிலேயோ IIITலேயோ ஒரு இன்ஜினியரிங் சீட்டு கிடச்சிருச்சுன்னு வச்சுங்களேன், அதன் பிறகு நான் பணம் கட்டணும். எவ்வளோ கட்டணும்? 15,000 ரூபாய். எவ்வளோ? 15,000 ரூபாய். யார் கட்ட போகிறா? இந்த எஸ்சி எஸ்டி, ஜென்ரலில் பிடபிள்யூடி, அதுக்கப்புறம் ஜென்ரலில் இடபிள்யூஎஸில் பிடபிள்யூடி, ஓபிசிஎன்சியில் பிடபிள்யூடி, எஸ்சியில் பிடபிள்யூடி, எஸ்டியில் பிடபிள்யூடி, 15,000 ரூபாய் ரெடி பண்ணி வச்சுங்க. 15,000 ரூபாய் பணம் உங்கள்கிட்ட இருக்கணும். அப்போ தான் சீட்டு கிடைச்சோன்னே நீங்கள் பணத்தை கட்ட முடியும். ஒருவேளை சீட்டு கிடைக்கலன்னா பணம் கட்ட தேவை வேண்டியதில்லை. சீட்டு கிடைச்சா பணம் கட்டி எனக்கு இந்த சீட்டை நான் உறுதிப்படுத்திக்கிறேன்ப்பா, எப்பா ஏதோ ஒரு என்ஐடியில் சீட்டு கிடைச்சிருச்சுப்பா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நீங்கள் பணம் கட்டி உறுதிப்படுத்தணும். இதே மற்ற கேட்டகரியாக இருந்தீங்கன்னா, ஓபிசியோ இல்லை இடபிள்யூஎஸோ இல்லை அதாவது ஜென்ரல் கேட்டகரியோ இருந்தீங்கன்னா 30,000 ரூபாய். எவ்வளோ? 30,000 ரூபாய் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதே போல் அதனுடைய அந்த ஜோசா கவுன்சிலிங்கோட ப்ராசஸிங் சார்ஜாக ஒரு 5,000 ரூபா வரும். அதனால் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ப்ராசஸிங் சார்ஜ் ஒரு 5,000 ரூபாய், இவ்வளோ தான் வரும். இதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த பணங்கிறது தேவை. அப்போ அந்த கவுன்சிலிங் நேரத்தில் சீட்டு கிடச்சிருச்சுன்னா இந்த விஷயத்தை நம்ம பேமெண்ட் பண்ணால் தான் நமக்கு வந்து என்ன ஆகும், சீட்டு வந்து கன்ஃபார்ம் ஆகும். சரி, இப்போ இது முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த ஒருவேளை உங்களுக்கு சீட்டெல்லாம் கிடச்சி கன்ஃபார்மாக எனக்கு அதில் சேரலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், ஃபைனலாக என்ஐடி, IIIT, GFTIக்கு மட்டும், ஐஐடி கிடையாது, என்ஐடி, IIIT, GFTIக்கு மட்டும் அதன் பிறகு ஒரு பேமெண்ட் நீங்கள் பண்ணணும். எவ்வளோனா 20,000 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். 20,000 ரூபா பே பண்ணணும். அது ஒவ்வொரு கேட்டகரியை பொறுத்து மாறும். இப்போ வந்து எஸ்சி எஸ்டி, ஜென்ரலில் பிடபிள்யூடி, ஜென்ரலில் இடபிள்யூஎஸில் பிடபிள்யூடி, ஓபிசிஎன்சியில் பிடபிள்யூடி, எஸ்சி பிடபிள்யூடி, 20,000 ரூபா. அதுக்கப்புறம் கடைசியாக வந்து அந்த கவுன்சிலிங் முடியையில் பணம் கட்டணும். அப்புறம் மற்ற கேட்டகரியெல்லாம் 45,000 கட்டணும். நீங்கள் கேட்கலாம், சார் என்ன சார் இந்த பணமும் கட்ட சொல்கிறீங்க, இந்த பணமும் கட்ட சொல்கிறீங்க, அதுக்கப்புறம் இந்த பணமும் கட்ட சொல்கிறீங்க சார், என்ன சார் நினைக்கிறீங்க? அப்போ இவ்வளோ பணம் கட்டி நம்ம என்ன சார் பண்ண போகிறோன்னா, நீங்கள் போக போகிற ஐஐடியோ அதாவது என்ஐடியோ எங்கே போகிறீங்களோ அங்கே வந்து ஃபஸ்ட்டு டியூஷன் ஃபீஸ், ஃபஸ்ட்டு செமஸ்டருக்கான ஃபீஸை வந்து உங்களுக்கு லெஸ் பண்ணிடுவாங்க. இந்த சீட் அக்செப்டன்சி ஃபீஸையோ இல்லை நீங்கள் இந்த பார்சியல் அட்மிஷன் ஃபீஸையோ பே பண்ணியிருந்தீங்கன்னா அது உங்களோட டியூஷன் ஃபீஸில் லெஸ் பண்ணிடுவாங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே, இப்போ இந்த இதையும் பார்த்தாச்சா? இப்போ அடுத்து இதில் 3 பாயிண்ட் இருக்குங்க. ஒரு சீட்டு கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரீஸு, ஃப்ளோட்டு, ஸ்லைடு, இந்த மாதிரி 3 ஆப்ஷன் கொடுக்கலாம். இந்த 3 ஆப்ஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு காலேஜில் ஒரு சீட்டு கிடைச்சிருச்சுன்னு வச்சுங்களேன், கிடைத்த சீட் திருப்தி அளித்தால் அதை உறுதி செய்து மேற்கொண்டு அடுத்த சுற்றுகளுக்கு கலந்து கொள்ளாமல் இருப்பது. எனக்கு ஓகேப்பா ஃப்ரீஸ்னால் நிப்பாட்டிட்டேன், அவ்வளோதான். இப்போ 1வது ரவுண்டு, 2வது ரவுண்டு, 3வது ரவுண்டு, 4வது ரவுண்டு, 5, 6 ரவுண்ட் நடக்குதுன்னா, எனக்கு 1வது ரவுண்டில் ஒரு சீட்டு கொடுத்துட்டாங்கன்னா ஃப்ரீஸ்ன்னு கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் அடுத்த ரவுண்டுக்கெல்லாம் போக முடியாது. அப்படியே ஃப்ரீஸ், அவ்வளோதான், அதோட நின்றுக்க, அவ்வளோதான். அடுத்து ஃப்ளோட்டுன்னு கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், கிடைத்த சீட்டை வைத்துக்கொண்டு அடுத்த சுற்றுகளில் இதைவிட மேலான ஹையர் ப்ரிஃபரன்ஸ் கல்லூரியில் கிடைக்கிறத என்று பார்ப்பது. இப்போ வந்து நான் ஒரு 20 சாய்ஸ் வச்சுருக்கேன்.
ஒரு 15வது சாய்ஸ் கிடைச்சிருச்சுன்னா நான் ஃப்ளோட்டுன்னு கொடுத்தேன்னா அந்த 15வதுக்கு மேலே உள்ள சாய்ஸில் எது வேணாலும் எனக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது தான். நம்ம சீட்டை தக்க வைக்கையில் நம்மளுடைய பணத்தை கட்டி சீட்டை வந்து தக்க வச்சுக்கணும், அதுதான் விஷயம். அடுத்த ஸ்லைடு, அதே கல்லூரியில் வேறு ஒரு நல்ல பாடப்பிரிவு கிடைக்கிறதா என்று பார்ப்பது. இப்போ உதாரணத்துக்கு 15வதுல இப்போ NIT திருச்சியில் எனக்கு வந்து CSE கிடைச்சிருக்குன்னா மேலே நான் வேறு ஏதாவது NIT திருச்சியிலையோ சிவிலோ இல்லை ECEயோ வச்சுருந்தேன்னா எனக்கு CSE வேணும், நான் அதை வச்சுக்கிறேன், அதே கல்லூரியில் மேலே உள்ளதில் ஏதாவது ஒன்று கிடைக்குதான்னு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் அந்த 3 விஷயங்கள். ஸோ இதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். உங்களுக்கு 12ஆம் வகுப்பு முடிவுகள் மே 8ஆம் தேதி வந்த பிறகு உங்கள் மதிப்பெண் JEE தரவரி வைத்துக்கொள்ள ரெடியாகுங்க. இது சரியான நேரம். அதனால் இப்போ நான் சொன்னது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கங்கிறது தான் இப்போ நான் முக்கியமாக உங்கள்கிட்ட சொல்லிக்கிறது. ஸோ போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக ஜூன் 3ஆம் தேதியெல்லாம் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு போன வாட்டி. ஸோ அதே போல் தான் இந்த வருஷமும் நடக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு டைம் கொடுப்பாங்க ரிஜிஸ்ட்ரேஷன் வரைக்கும். அப்புறம் 1வது ரவுண்டு நடக்கும், அப்புறம் 2வது ரவுண்டு நடக்கும், அப்புறம் 3வது ரவுண்டு நடக்கும். இதெல்லாம் போன வருஷம் நடந்தது. 4வது ரவுண்டு நடக்கும், 5வது ரவுண்டு நடக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் ரவுண்ட் ஃபார் IIT. இந்த IITக்கு வந்து பார்த்திங்கன்னா இதோட ஃபைனல் ரவுண்டு. அதுக்கப்புறம் 6வது ரவுண்டில் 5 ரவுண்டோட முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் 6வது ரவுண்டில் நீங்கள் போக முடியாது, முடிஞ்சிடும், அவ்வளோதான். ஸோ லாஸ்ட்டாக வந்து NITக்கு வந்து CSAP கவுன்சிலிங். அதுக்கப்புறம் இதில் சீட்டு கிடைச்சவங்க வேறு CSAP கவுன்சிலிங்கில் வேறு கோர்ஸ் கிடைச்சிச்சின்னா மாறிக்கலாம். ஒருவேளை இதில் கிடைச்சவங்க சந்தோஷம் அடைஞ்சு இதையே கூட வச்சுக்கலாம். ஸோ இப்படி தாங்க நடக்கும். அதனால் பயப்படாமல் எங்களோட ட்ராவல் பண்ணுங்கள். ஸோ எங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். ஜோசா கவுன்சிலிங் பற்றின வேறு ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் எங்களோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கோம். நன்றி, வணக்கம்.